வரலாற்று சிறப்பு மிகுந்த பேரணி நாளை 5ஆம் தேதி திரைப்பட தொழிலாளர்கள் அனைத்து சங்கங்கள் மூலமாக நடைபெறுகிறது. இந்த பேரணியை தொழிலாளர்கள் அனைவரும் கோரிக்கை பேரணியாக வெற்றி பேரணியாக அறிவித்து நடாத்தி கொண்டிருக்கும் அமீர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம் என்றென்றைக்கும் திரைப்பட தொழிலாளர்களின் ஒரு அங்கமாக, கட்சியின் ஒரு அங்கமாக, அதனுடைய எல்லா பணிகளுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் பலமாக இருந்திருக்கிறது, இனிமேலும் இருக்கும். அவர் அறிவித்தபடி தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் என்று வந்தால் அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த நாளை நடக்கும் பேரணி மிக பெரும் வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனசுல நான் என்ன பேசுறேன் மனசுல இருக்கிறது மைக்கு சொன்னீங்கனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி நாளை நடக்க இருக்கின்ற பேரணியில் ஒரு வரலாற்று பேரணியாக அமைய இருக்கின்றதோ அதுபோல இந்த 100ஆண்டு விழா கண்ட தமிழ் சினிமாவுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாகும். முக்கியமாக எங்களுக்கான அறிமுக கொடி, இந்த கொடியை பார்த்தீங்கன்னா இந்த 23 சங்கங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு சங்கத்துக்கான அடையாளம் வந்து 23 சங்கம். எங்களுடைய கட்சியில இந்த சம்மேளனத்தில் இருக்க வேண்டிய உழைப்பாளர்கள் இருக்க வேண்டிய கொள்கை என்ன, அது மேல இருக்கிற 4 குழந்தைகள் தான் எங்களுடைய கொள்கை. கீழே இருக்கிற பிலிம் ஸ்ட்ரிப்ல இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த துறையில யாருக்கு தீர்மானிக்கிறாங்க, எந்த வகையான தொழில்நுட்பத்தில் பணிபுரிகிறாங்க, ஒவ்வொருத்தருக்குமே அதை வந்து வாய்ப்பு வச்சு இயக்குவது ஆரம்பிச்சு கடைசியா இருக்கிற தொழிலாளர்களுக்கு எல்லாருக்குமே அந்த அடையாளத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். இது பெரும் பங்கு இயக்குனர் அமீர் சேரும். அதுக்காக என்னுடைய முதல் வாழ்க்கை நன்றி. ஏன்னா வந்து இது ஒரு 48 மணி நேரம் இரவு பார்க்கலாம். தீபாவளி எல்லாரும் கொண்டாடுவோம். தீபாவளி வந்து ஒரு டிசைனர் இருக்கிறவங்க வந்து இது 48 மணி நேரம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கான ஒரு நன்றி. ரெண்டாவது, இந்த குழந்தை யாரோட குழந்தை இவெல்லாம் தெரியாம இந்த திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் யாரோட குழந்தை, இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட குழந்தையா, இல்ல கேரள அரசாங்கத்தோட குழந்தையா, இல்ல கர்நாடக அரசாங்கத்தோட குழந்தையா, இல்ல ஆந்திர அரசாங்கத்தோட குழந்தையா? ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களோட குழந்தைகளை நல்லா பார்த்துருக்காங்க. ஆந்திர அரசாங்கம் அந்த குழந்தைய நல்லா பார்த்துருக்காங்க, கேரள அரசாங்கம் பார்த்துருக்காங்க, கர்நாடக அரசாங்கம் பார்த்துருக்காங்க. ஆனா இந்த குழந்தைக்கு மட்டும் யார் இது வரைக்கும் உரிமை கொண்டாடுறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு முதல் முறையா அறிவிச்சிருக்காரு, இது தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட குழந்தை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது இனிமேல் 100% தமிழ்நாடு அரசாங்கத்தோட பொறுப்புங்கிறத நாங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு வெளிப்படையா அறிவிச்சிருக்கோம். சேகர் சொன்ன மாதிரி நிர்வாகத்தில் வர தலைவர்களுக்கு இல்ல நிர்வாகிகளுக்கு அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். ஆனால் சம்மேளனத்துக்கும் சங்கத்துக்கும் ஒரே கருத்து தான் இருக்கு. அது அரசாங்கத்தை அரவணைத்து அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுவோம் என்பதுதான் எங்களோட ஒரே கருத்து. இதில் எனக்கு மாற்று கருத்தை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம். ஆனால் சங்கமாக வரும்போது எங்களுக்கு ஒரே கருத்து தான். ஏன்னா இந்த துறை அரசாங்கத்தினோ இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது நாங்கள் பல்வேறு வகையில் பார்த்தோம். அது இந்த கோரிக்கை கடந்த 15 வருடங்களாக இயக்குனர் பாரதிராஜ பாலச்சந்திரன் காலத்தில் ஆரம்பிச்சு நாங்கள் 15 வருடமா தொழிலாளர் சம்மேளனத்துக்கு அறிவுறுத்தி வந்திருக்கோம். இப்போ இந்த அமீர் அறிவிச்சது வந்து ஒரு திடீரோட ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு இல்லை. ஏன்னா வெளியே நீங்க போகும்போதுதான் ஐபெக் மீட்டிங் வெளியே பாம்பே நடக்கும்போது, கல்கட்டா நடக்கும்போது, ஹைதராபாத் நடக்கும்போது, இல்லை வேற மாநிலம் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட தொழிலாளர் பிரதிநிதிகள் போகும்போது தான் அங்க ஏற்பட்ட அவமானம் தான் நம்ம யாருக்கு போது அவங்க கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கான விடை தான் இன்னைக்கு அமீரோட அறிவிப்பு. இதுல வந்து இது நல்லா தெரியும். ஏன்னா நான் பல முறை பல மாநிலம் சென்று வரும்போது நமக்கு யார் நம்மளுடைய உரிமையாளர் வந்து விருது அதுக்கான
கேமராமேன்ஸும் வரணும், டைரக்டர்ஸ் அவங்க வந்துடலாம். ஏன்னா அது ஒரு படைப்பு சுதந்திரம், அது ஒன்று அவங்களுடைய மக்கள் சார்ந்த கருத்து கொண்டு வரும் டைரக்டர் ஆகிடும். ஆனால் தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டும் நம்ம கிட்ட பணியாற்றும் மட்டும்தான் சிறந்த தொழில்நுட்ப கலைஞராக வந்திருக்காங்க. இப்போ வெளியே போகும்போது என்னாகுன்னா எங்காட்டில் வெயில் போது நம்ம இங்கே திரைப்படங்களை ஷூட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம படங்களுக்கே இப்போ லிங்க் சார் கூட சொன்னா சார் நான் வெளியே போனால் 70% நான் பாட்டை வெயில் கம்பல் பண்ணுறாங்க. நான் செக்யூரிட்டி இப்போ இருக்கிற கண் மாஸ்டர் போகும்போது ரோப் எடுக்கிறவங்க வந்து வேற ஒரு ஆந்திரா தமிழ்நாட்டுக்காரமோ எடுக்கும்போதே அது வெளியே வர மாட்டேங்குது. ஒரு டேஞ்சர் கூட எனக்கு வருது அப்படின்னா பல கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் அரசாங்கம் சொல்ல போகிறோம். அது கூட இனிமே வந்து எல்லாம் வந்து தீர்மானிக்கப்படும், நிறைவேற்றப்படும் வந்து எனக்கு வந்து சந்தேகம் இல்லை. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் இந்த வெற்றி திருமகனும் வேண்டுதல் பேரணி, இந்த பேரணிக்கு நாங்கள் வந்து பேர் வச்சிருக்கோம். அது மாதிரி இந்த வேண்டுதல் பேரணியை வெற்றிகரமான பேரணியாக நடத்தி காட்டுவதில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் முழு முனைப்பாக இருந்து செயல்படும் என்பதை உறுதியாக தெரிவிக்கிறோம். நாளை நடக்கும் பேரணி மிக முக்கியமான நிகழ்வாக வெற்றிகரமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அறிமுகப்படுத்தின இந்த கொடி எந்த கொடி கோட்டையில் பறந்தாலும் இந்த கலர் மாறாது. அதோடைய கலர் பார்த்தா சிகப்பில் தான் இருக்குது. உழைக்கிற எல்லா மக்களுடைய கலரும் அதுதான். வேர்வை ரத்தம் ரெண்டும் சிந்தி தான் உழைப்பாளர்கள் எப்போயும். இந்த அமைப்புக்கு மிக சரியான, நான் ரசிக்கிற, நான் விரும்புகிற, உணர்ச்சி படக்கூடிய, மிக தகுதியான, செய்கிற வேலையை எடுத்து செய்யக்கூடிய தகுதியான ஒரு அமீர். ஒரு 15 பருத்திகரம் வந்து போய் நேரம் இழந்துட்டோம். உண்மையிலே நான் மனசோட சொல்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா அத்தனை பருத்திகரன் யாராலும் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக மிகப்பெரிய அளவில் தன்னை பற்றி கவலைப்படாமல் முழுமையாக இதில் இருக்காருங்கிறது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்படி இது வந்து இந்த நிகழ்வு வந்து பெருசாக நான் பார்க்குறேன். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கு முழுக்க நாங்கள்லாம் கூட இருக்கோம். நாளைக்கு நடக்கிற பேரணி அம்மா அவர்களை சந்தித்து அவங்க இப்போது சரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா 100% நம்புகிறோம். அது நூற்றாண்டு விழாவிலையும் நம்ம பார்த்தோம். அது சரியாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் இதை குறித்து இந்த முனைப்பு எடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பேசும்போது செல்வமணி சார் சொல்லும்போது சரி, விக்ரமன் சார் சொல்லும்போது சரி, சேகர் சார் சொல்லும்போதும் எல்லாரும் கூட இருக்கோம்ன்றாங்க. நாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் இருக்கோம். அதற்கு காரணம் கடந்த காலங்களில் நடந்த சில நிகழ்வுகள் தான் அதை தங்களை அறியாமல் அந்த வார்த்தையை வர வைக்குது. இது எல்லாருமே ஒன்று தான். திரைத்துறை எனக்கு அடையாளம். லிங்கு சார் சொன்னார், அமீர் 10 பருத்திகர் எடுத்திருப்பார், ஏன் அதை விட்டு இங்கே வந்தாருன்னு. நான் மதுரையில் ஒரு மூலையில் சுற்றிட்டு தெரிஞ்சவன். எனக்கு இன்றைக்கி இந்த அடையாளம் கொடுத்தது சினிமா டைரக்டராக தான் அமீரை எல்லாருக்கும் இந்த நாட்டுக்கு தெரியும். அப்போ எனக்கு அடையாளம் கொடுத்த சினிமாவுக்கு நான் திருப்பி ஏதாவது செய்ய வேணாமா? நான் எல்லாமே வயசான காலத்தில் சம்பாரித்து முடிச்சுட்டு நீலாங்கரையில் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு. நான் கிடையாது. நான் இருக்கும் பொழுதே என் உடலில் தெம்பு இருக்கும் போதே வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக என்னால் முடிஞ்சது எல்லோருக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்தணும்னு அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கோம். நாளை காலை பிரம்மாண்டமாக எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த பேரணியை துவக்கி வைக்க இருப்பவர்கள் மரியாதைக்குரிய MS விஸ்வநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய இளையராஜா சார் அவர்களும். இந்த பேரணியின் முடிவில் இறுதியில் நான் தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்தித்தேன். ஏன்னா ஏன் நான் அதை திரும்ப நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கு தமிழ் சினிமா உலகளவில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ் சினிமாவுடைய வேலை பார்க்குற தொழிலாளர்கள் திரைத்துறை மற்றும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சிக்கியிருக்கு. இது குறித்து அனைத்து விஷயங்களையும் கோரிக்கைகள் நான் ஏற்கனவே 10 கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். இது குறித்து நேரடியாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நாங்கள் நாளைக்கு சொல்லிட்டு அவர்கள் கோரிக்கையை ஏற்றுட்டாங்கன்னா அதற்கு பிறகு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மீண்டும் நாளை காலை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க காத்திருக்கிறோம்.
இந்த எங்களுடைய அழைப்பை குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் எங்களுடைய மனநிறைந்த நன்றிகள். எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னா 23,000 தொழிலாளர் இருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோடு வந்தாங்கன்னா 1,00,000 பேர் ஆகும். அதனால் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னா யாரெல்லாம் இந்த சம்மேளனத்தை வந்து அது உயிராக நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் கலந்துக்கிறாங்க. நாங்கள் இந்த முறை யாரிடமும் ஆதரவு கேட்கல. அதுதான் உண்மை. காரணம், எப்போ பார்த்தாலும் ஒரு பேரணின்னு சொன்னால், ஒரு மாநாடு, ஒரு மீட்டிங்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே நடிகர்களை தான் எதிர்பார்க்குறீங்க. எந்த கருத்தாக இருந்தாலும் நடிகர்கள் முன்னின்று அவர்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய பிரச்சனையை போய் சேர மாட்டேங்குது. வெறுமனே நடிகர்களை முன்னிலைப்படுத்தினா நடிகர்களை பார்த்துட்டு அவங்க பேசுகிற விஷயம்தான் போதே தவிர எங்கள் பிரச்சனை என்னன்னே தெரியல. இது பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஒரு தொழிலாளிக்கு இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் செத்து போயிட்டான்னு சொன்னால் அது அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த குடும்பம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் மட்டும்தான் தொழிலாளியாக, வேறு யாருமே தொழிலாளியாக? எங்கள் தொழிலில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டான்னா அவனுக்கு பேர் டைரக்டர், சாகிற வரைக்கும் அவன் பேர் டைரக்டர். அதுக்கப்புறம் படமே பண்ணலைன்னா அவன் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஒரு உத்தரவாதம் இல்லாத தொழிலாக இது இருக்கின்ற காரணத்தினால தான் எங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து தான் இந்த கோரிக்கை இருக்கலாம். அதனால் இது முழுக்க தொழிலாளர்கள் அவர்கள் ஒற்றுமையோடு நடத்துகிற பேரணி தான். இதில் வேறு யார் கலந்துக்கிறாங்கன்னா அவங்க மனசுக்கு விருப்பப்பட்ட அனைவரும் கலந்துக்கலாம். யாரையும் நாங்கள் வந்து ஆனால் இதில் கலந்துக்கங்கன்னு சொல்லி அழைக்கிறோம். சொன்ன வார்த்தையாக இருக்காது, சூழ்நிலை காரணமாக சொல்லியிருப்பாங்க. எங்களுடைய பிரச்சனை அதோட பிரச்சனை, தொழிலாளர்களுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கி கோடம்பாக்கம், சாலிகிராமம், வடக்குழி எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. வாடகைக்கு கூட வீடு கிடையாது. எல்லாமே இப்போ லேபர் பூரா போரூர்லேருந்தும் அதை தாண்டி பூந்தமல்லியிலேருந்தும் காலையில் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் இந்த ஒரு நாளை எடுத்துக்கிட்டோமே தவிர எங்களால் நிச்சயமாக எந்த தயாரிப்பாளரும் நஷ்டமடையக்கூடாது அப்படின்றதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. நாங்கள் ஒப்பந்தமாக தான் போட்டுருக்கோம். எந்த தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆமாம், கோரிக்கை பேரணி முதல்ல நாங்கள் வந்து கோரிக்கை பேரணி தான் அறிவிச்சிருந்தோம். அந்த கோரிக்கையை கேட்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இதில் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த கலர் பூசிடாதீங்க தயவு செஞ்சு. அப்படிலாம் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. கொடி எங்களுக்கான கொடி சார். கொடிக்கான அவசியம் நீங்கள் எப்படி கேட்டால் சார், எல்லா சங்கங்களுக்கும் கொடி இருக்கா இல்லையா சார்? இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த தொழில் கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு 100வது வருஷத்தை நெருங்கிட்டோம் சார். 100 வருஷம் தமிழ் சினிமாவில் வேலை செஞ்சிருக்க தமிழர்கள் தொழிலாளர்களுக்கு ஒரு அடையாளத்தை இத்தனை நாள் இருந்தவங்க ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அடையாளமே தவிர இது தயவு செஞ்சு அரசியல் ஆகிறாதீங்க. உங்களுக்கு செஞ்சு கேட்டுக்கிறேன். இதில் எந்த அரசியலும் கிடையாது, இதில் வாக்கு வங்கியும் கிடையாது. நன்றி. வதந்தி சார், இது துப்பாக்கி முடிஞ்சு 3 வருஷம் ஆகும்போது இப்போ கேட்குறீங்க சார் நீங்கள். இதெல்லாம் வதந்தி சார். இது ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு பொய் சொல்கிறீங்க, அந்த பொய்யை வந்து உண்மை நிரூபிக்கிறதுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பயன்படுத்துவேன். அதான் சொல்கிறேன். அது எல்லாமே வதந்தி. அவர் சொன்ன செய்தி கூட கிடையாது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நானும் அந்த அறிக்கை படித்தேன். நான் அதில் இல்லை. உங்கள் பத்திரிகையாளர்கிட்ட தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது, இது ஒரு அமீருடைய தனிப்பட்ட, விக்ரமசாமி லிங்கசாமியுடைய தனிப்பட்ட இல்லை, 23,000 தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. 23,000 தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் 2 லட்சம் பேருடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை நாங்கள் கோரிக்கையாக எடுத்துக்கிட்டு போகிறோம். தயவு செஞ்சு இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எனக்காக யாருக்கிட்டையும் எப்பவும் கெஞ்சினதில்லை. ஆனால் தொழிலாளர்களுக்காக கெஞ்சினதில் நான் வெட்கப்படுறதும் உண்டு. தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி மன்னிக்கணும். பத்திரிகையாளர்கள் ஒரு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த